ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் எப்படி போடலாம் அப்படின்றது ஒரு 3 டைப்பில் பார்த்தோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ நான் ஒரு ஒயிட் பென்சிலை யூஸ் பண்ணி மார்க் பண்ணுறேன். கார்னருக்கு ஒரு கார்னருக்கும் ஆப்போசிட்டில் ஒரு சின்ன டாட் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னருக்கு ஆப்போசிட்டில் இங்கே டாட், இங்கே இந்த கார்னருக்கு இங்கே, இதே மாதிரி இந்த கார்னருக்கு இங்கே, இதே மாதிரி ஒரு கார்னருக்கு ஆப்போசிட்டில் சின்னதாக ஒரு டாட் வைக்கிறேன். இப்போ இதில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். சரி த்ரெட் எடுத்து இதே மாதிரி தான் ஜிக்ஸாக் ஸ்டிச் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் 2 பக்கமும் போட்டு அது டபுள் ஜிக்ஸாக். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு லாங் ஸ்டிச் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி லாக் ஸ்டிச், ஒரு லாங்காக செயினு, திரும்பவும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், இதே மாதிரி போடுங்க. ஒரு தடவையும் பார்த்திங்கன்னா லாக் ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணால் தான் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரி போடுங்க. இப்போ இந்த லாஸ்ட்டில் எண்டு வந்ததுக்கப்புறமும் நாங்கள் நாட் போட போகிறதில்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் 2 லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு அப்படியே செயின் ஃபில் பண்ணிகிட்டே வர போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டில் அப்படியே டர்ன் பண்ணி செயின் ஸ்டிச்சஸ் நான் போடுறேன். இதே மாதிரி ஃபுல்லாக 2 பக்கமும் போடுங்க. அப்போ தான் அந்த டிசைன் ஃபினிஷ் பண்ண முடியும். இப்போ இதே மாதிரி நான் இந்த எண்டு வரைக்கும் போட்டுட்டு இங்கே ஒரு எண்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு எண்டு நாட் போட்டுட்டு இப்போ இங்கேருந்து செயினை போட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடுங்க. பொறுமையாக போட்டுகிட்டே வாங்க. இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு. இப்போது இங்கே ஒரு எண்டு நாட் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போது நடுவில் ஷேப் தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு, அந்த நடுவில் ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸை வச்சு லாக் பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக காமிச்சோன்னா ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப லென்த்தியாக போய்டும் இல்லைங்களா. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் எடுத்துகிட்டு சுகர் பீடு ஒரு பீட் போட்டு நான் லாக் பண்ணுறேன். நாட் போடலை, த்ரெட்டை இந்த பீடுக்கு மேலே போட்டு லாக் பண்ணுறேன். இதே மாதிரி போடுங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ அதே மாதிரி லாக் பண்ணிடுறேன். இப்போ இதே மாதிரி சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி இதையும் அப்படியே ஃபஸ்ட்டு டாட் வச்சுக்கோங்க. இப்போ நான் டாட் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டாட்டுக்கும் அப்படியே டர்ன் பண்ணி போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி தான் சேம் மெத்தட் ஃபுல்லாக போட்டுட்டு இங்கே ஒரு எண்டு நாட். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நான் இந்த 3மே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நடுவில் அதே மாதிரி க்ரீன் கலரில் சில்க் த்ரெட் கொடுத்துட்டு நடுவில் குட்டி குட்டியாக சுகர் பீட்ஸை வச்சு லாக் பண்ணிட்டேன். இந்த தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சுகர் பீட்ஸை சைடில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் நார்மல் எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்கும் இல்லைங்களா, அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். நடுவில் ப்ளூ கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இந்த டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.